வணக்கம்மா. நம்ம எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேம்மா. நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன். அதாவதும்மா, தோட்டம் நான் ஒரு 14 வருஷமாக வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி சீக்கிரமாக சொல்கிறது போகிறதெல்லாம் புக்கை பார்த்து படிக்கிற மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது என்னுடைய வயசு அனுபவம்னா, என்னுடைய வயசுன்னா நினைக்கவே கஷ்டமாக இருக்குமா. சரி, பரவாயில்லம்மா. நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா, இயற்கையான உரமா. நம்ம தோட்டம் வீடுங்களில் வச்சுருக்கோம். மாடி தோட்டம், பால்கனி, வீட்டு தோட்டம் நம்ம வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் நம்ம ரசாயன உரம் கொடுக்கக்கூடாது. ரசாயன உரம் கொடுக்கறத நம்ம எல்லாமே வெளியில் கடைகளிலே சந்தையில் வாங்கிட்டு போகலாம். இயற்கை உரம் மட்டும் கொடுக்க போகிறோம். அந்த இயற்கை உரம் எப்போ கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், ஒன்லி இயற்கையான உரங்கள் கொடுப்பது எப்படி கொடுக்கலாம், எவ்வாறு கொடுக்கலாம், அதுதான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமா. சொல்கிறேம்மா. ஃபஸ்ட்டு மணிலா புண்ணாக்கு சொல்கிறேன். மணிலா புண்ணாக்கு இப்போ நிறைய செக்கு எண்ணெய்ங்க, நல்லெண்ணெய், மலாட்டெண்ணெய்லாம் விற்கிற கடைக்கு வந்துட்டுதுமா. அங்கே புண்ணாக்கு கிடைக்கிது. 1 கிலோ 40லேருந்து 50 வரைக்குமா. நம்ம செடிங்களுக்கு இருக்கிற தகுந்த அளவுக்கு வாங்கிட்டு நான் ஒரு நாள் காலையிலேயோ மாலையிலேயோ ஊற வச்சிடணுமா. நான் 48 மணி நேரம் ஊற வைப்பேன். 3 நாள் ஊற வைக்கலாம். 3 நாள் ஊற வச்சு அது ஸ்மெல் அடிக்குமா, எனக்கு சிரமமாக இருக்கும். நான் 2 நாள் தான் ஊற வைப்பேன். ஊற வச்சு அதில் தண்ணி கலந்து எனக்கு தோட்டம் பெருசுமா. தோட்டம் பெருசு, செடிகள் நிறையா இருக்காங்க, தொட்டிகள் நிறையா இருக்காங்க. நான் மணிலா புண்ணாக்கு 2.5 கிலோவிலேருந்து 3 கிலோ வரைக்கும் வாங்குவேன். வாங்கி 2 நாள் ஊற வச்சு தண்ணி கலக்கணுமா. எந்த ஒரு உரமே இயற்கை உரமாக இருந்தாலும் செடிகளுக்கு தண்ணி கலக்காத கொடுக்கக்கூடாது. இது முக்கியமான பாயிண்ட்டு. திடமாகவும் கொடுக்கக்கூடாது. திடமானா திக்னஸாக இருக்கக்கூடாதுமா, லிக்யூடாக இருக்கணும். சரிங்களா? லிக்யூடாக இருக்கணும். பூமி உரிகிற மாதிரி இருக்கணும். வேருக்கு போகணும் நம்ம கொடுக்கறது. அது மைல்டாக இருந்தால் தான் போகும். நம்ம திடமாக இப்போ சாதமே கொஞ்சம் மீந்துருச்சுன்னா அப்படியே கொண்டாந்து தொட்டியில் கொட்டக்கூடாதுமா, செய்யக்கூடாது. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உரம் மணிலா புண்ணாக்கு சொல்லியிருக்கேன். அது 2 நாள் ஊற வைக்கணும். நல்லா தண்ணி கலந்து கொடுக்கணும். அந்த 2 நாள் முடிஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் புண்ணாக்கு இருந்தாலும் 4 நாள் 3 நாள் வச்சிடாதீங்கம்மா. அது ஒரு மாதிரி பேடு ஸ்மெல் வரும், நமக்கு தாங்காத. அதை நம்ம அப்புறப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். சரிங்களா? இப்போ என்னை பொறுத்த அளவுக்கு என் தோட்டத்துக்கு நான் 2 நாள் தான் ஊற வைப்பேன். அடுத்துமா, மீன் அமினோ அமிலம். மீன் அமினோ அமிலம் இலைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுமா. இலைகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க, புது துளிர் எடுப்பாங்க, இலைகள் நிறம் மாறுவாங்க. மீன் அமினோ அமிலம் மீன் கழிவுகள் வாங்கிட்டு 21 நாள் இருக்கணுமா. அது மீன் கழிவுகளோட வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை தான் கலக்கணும். மீன் கழிவு வாங்கிட்டு வரது எவ்வளோ, 1/2 கிலோவா 1 கிலோவான்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை தான் கலப்பேன். அது 1 கிலோவா 1/2 கிலோவான்னு 2 சமமாக இருக்கணும். போட்டு நல்லா குச்சால் கிண்டி ஒரு அழுத்தமான கண்ணாடி இல்லை அழுத்தமான பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு அதை நல்லா டைட் பண்ணி மூடி நிழலில் வச்சிடணுமா. நிழலில் வச்சு அவங்க 21 நாள் இருக்கணும். 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை அதை திறந்து குச்சால் தான் கிளற முடியும் இல்லையா. அது மீன் கழிவுனுக்குள்ளே மீன் கவுள் அடிக்கும். குச்சால் கிளறி அது கரெக்டாக டேட்டை குறித்து வச்சுங்க. 21 டேஸ்க்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அதிலும் 5 ml 10 mlக்கு நிறைய 10 லிட்டர் தண்ணி கலந்து நம்ம மாலை நேரத்தில்மா, இந்த மீன் அமினோ அமிலம் மட்டும் மாலை நேரத்தில் போட்டால் வெயில் தாக்கம் இல்லாமல் அது இலைகள் உரியறதுக்கு நல்லாயிருக்கும். இலையில நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் நான் தோட்டம் பெருசாக இருக்கிறதுனால நான் வேர்லேயே ஊற்றிடுவேம்மா. எல்லா தண்ணியும் எப்படி ஊற்றணும் அந்தமாரி மீன் அமினோ அமிலம் ஊற்றிடுவேன். அது 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் மீன் அமினோ அமிலம் கெட்டு போகாதுமா. அதை பார்த்துங்க. அப்போ 2 சொல்லியிருக்கேன். அடுத்து 3வது கிச்சன் வேஸ்டேஜுமா. சாதம் வடிக்கிறது, அரிசி கழுவுறது, காய்கள் அரியிறது, பருப்பு கழுவுறது எல்லாமே நம்ம ஒரு வாளியில் ஊற்றி மூடி 1 வாரம் 7 நாளுக்கு நம்ம சேவ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டுடணும். முடிஞ்சால் கொஞ்சம் வெந்தய பவுடர் கூட போடலாமா. வெந்தயம் 2 கையளவு எடுத்து ஒரு நாள் ஒரு 4 hours 5 hours ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி பவுடராக்கி அந்த தண்ணியில் கொடுத்து கலந்துடலாம். அது ரொம்ப கூலிங் இருக்கும், நல்லாயிருக்கும். 1 வாரம் நல்லா ஆனால் அது மேலே வெள்ளை ஏடு படிமா. 1 வாரம் எப்படின்னா ரெகுலராக நம்ம 7 days சேர்க்கணும். இன்றைக்கி ஒரு 1/4 வாளி, நாளைக்கு ஒரு 1/2 வாளி, நாளைக்கு அதை விட கொஞ்சம்னு இப்படி 7 நாள் அதை நம்ம சேர்த்துட்டு வர அதில் ஒரு வெள்ளை ஃபேக்ட்ரியா மாதிரி மேலே லைட்டாக படியுமா. அதை தண்ணி கலந்து செடிங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? 2வது வாழைப்பழ அமினோ அமிலமா.
நம்ம வந்து மார்க்கெட் பக்கம் போனால் அந்த பழக்கடையில் இப்போ சந்தை பக்கம்லாம் போனோமா, நான் அப்படி தான் வாங்குவேன். சந்தைங்கள்லாம் போனால் கொஞ்சம் அழிஞ்ச பழமாகவே வச்சுருப்பாங்க, அதை சும்மாவே கொடுப்பாங்க. ஆனால் நம்மளை இந்த பழம் எவ்வளோன்னா கூட காசு கொடுத்தா கூட அது ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். அந்த அழிஞ்ச பழங்கள்லாம் வாங்கிக்கலாம். அது எவ்வளோ வெயிட்டு, அந்த பழங்கள் எவ்வளோ வெயிட்டோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் அந்த அளவுக்கு கலக்கி தூளாக்கணும். தூளாக்கி இதை ஒரு வாளியில் போட்டு இதையும் டைட்டாக மூடி நல்லா இதை கையால் பிசையலாமா. வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, நான் வெல்லம் இதெல்லாம் போட்டு நல்லா கையால் பிசைஞ்சு இதையும் டைட்டாக 7 நாள் தான்மா. வாழைப்பழம் அமினோ அமிலம் 7 நாள், மீன் அமினோ அமிலம் 21 நாள். இது ரெண்டுமே நானே தயாரிப்பேன். நானே தயாரித்து ஷார்ட் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். மீன் அமினோ அமிலம் அப்படி செய்கிறதுன்னு நானே ரெடி பண்ணுமா. இந்த வாழைப்பழம் அமினோ அமிலம் 7 நாள்மா. அது மேலே எடுத்தால் நல்லாயிருக்கும். அதில் தண்ணி கலந்து கொடுக்கலாம். இதில் நிறைய பொட்டாசியம் இருக்குது. பூ எடுக்குமா. இந்த மாதிரி நீங்கள் இயற்கை உரம் கொடுக்க கொடுக்க பூக்கள் வரும், மொட்டுக்கள் வரும், காய்கள் வரும். செடிகளுக்கு தேவையான பொட்டாசியம், பாஸ்பரஸு, மங்கனீசு நிறைய கிடைக்குதுமா. அப்புறம் கிச்சன் வேஸ்டேஜ் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த பஞ்சகவியா, புளிச்ச மோர், தயிர். இந்த தக்காளி செடியெல்லாம் வெள்ளைப்பூச்சி வரும்போது என்ன பண்ணலான்னா, இந்த மோரை நல்லா தண்ணியாக அடித்து அந்த செடிங்க மேலே ஊற்றலாமா. நல்லாயிருக்கும் அது. இதுதாம்மா இயற்கை உரங்கள். இல்லை டெய்லி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, தோட்டம் கீழே இருக்குது, அரிசி கழுவுறீங்க, அந்த அரிசி கழுவின தண்ணியை மட்டும் டேரெக்டாக அந்த செடிங்க வேருக்கு ஊற்றுங்க, நல்லா இருப்பாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு இயற்கை உரங்கள் இவ்வளோதாம்மா. இதை எவ்வளோ கால இடைவெளியில் ஊற்றணுன்னு இருக்குது. 10 நாள், 1 வாரமா. நான் 1 வாரம் டைம் எடுத்துப்பேன். 1 வாரத்துக்கு மேலே எனக்கு பூக்கள் தோட்டத்தில் கம்மியாக இருந்தாலே நான் ஊற்ற ஆரம்பிச்சிடும்மா. 1 வாரம் 10 நாள் கேப் எடுத்துக்கலாம். மீன் அமிலம் மட்டும் மாலையில் செய்யுங்க, மற்றது காலையில் செய்யலாம். இதுதான் செடிகளுக்கு போட வேண்டிய இயற்கையான உரங்கள். இன்னும் கூட இருக்குது, அதை தெளிவாக அப்புறம் சொல்கிறோம்மா. அடுத்த வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிம்மா.